கேரட் தம்புள்ள இது தம்புலேருந்து வராது. எவ்வளோ போகுது இப்போ? கேரட் கிலோ 1000. கிலோ 1000 போகுது. 1 கிலோ 1000. சூடுதானே? ஏன்னா இப்போ இல்லை வேஸ்ட்டாக கிடக்கு. பழுதா போயிட்டு 250 ரூபா. ஆமாம் உண்டு. அது 180. அது போட்டெல்லாம் வந்து பழுதா போய் அப்படியே நிற்கிது. மீன் சந்தை வீதி என்று சொல்லி அதில் போட்டிருக்கு போர்டு. இந்த உள்பகுதிக்கு தான் போகணும். ஆனால் தக்காளி விலை குடிக்கேன் கிலோ 1000. மழை பிரச்சனை. எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக இந்த சந்தை பகுதிகளில் வச்சு மீனோ மரக்கறிகளை வந்து வச்சு விற்கிறாங்க. இல்லை அதனால தான் வந்து இப்போ சந்தைகளுக்கு வந்து ஆட்கள் போகிறது வந்து குறைவாக இருக்குது. இப்போ ரோட்டு பத்தாப்பழம் கிலோ 120 ரூபா. 120 ரூபா கிலோ. இந்த மாதிரி போகுது. இதில் போய் எங்கே நடக்குறீங்க? சீசனில் தான் பேர். தமிழில் தான் பேர். இது தமிழ் தான். தமிழ் ரோட்டு வழியாக தான் கடை போட்டிருக்கேன். போட்டால் சனம் பெறாண்டு. ரோட்டு வழியாக போட்டால் பூரா வேறு சனம் போக்குவரத்து சனம் வாங்கிட்டு போக முடியாது. இங்கே இருந்தாக்கெல்லாம் படிக்கிற கொண்டே போட்டிருந்தேன். அதிகமாக நான் பார்த்து வவுனியாக்களையும் அதே பிரச்சனை நடக்குது. இப்போ சந்தை போது இருக்குது, ஆனால் சந்தைக்கு செய்கிறாங்க. காரணம் என்ன? கோயில் நடக்கிறதால வேலை முடிஞ்சு. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நிற்கிறோம். வல்வெட்டித்துறை பகுதியில் வந்து நிற்கிறோம். வல்வெட்டித்துறை நகர பகுதிக்காக வந்து நிற்கிறோம். இன்றைய நாளில் அந்த வல்வெட்டித்துறை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வல்வெட்டித்துறை மரக்கறி சந்தை மற்றும் மீன் சந்தை நிலவரங்கள் வந்து பார்க்க போகிறோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன்னா நான் இதுவரைக்கும் வல்வெட்டித்துறைக்கு வந்திருக்கிறேன். இந்த இந்திர விழாவுக்கு அந்த வீடியோக்கள் பதிவு செய்ய வந்திருக்கிறேன். ஆனால் இந்த மரக்கறி சந்தை மீன் சந்தை பகுதிகளுக்கு நான் ஒரு காலம் வரையில படுத்துறைக்கு போயிருக்கோம். ஆனால் இந்த பகுதிக்கு மட்டும் நிறைய நாளாக வரையில வரணும்னு சொல்லி ஆசை. இன்றைய நாளில் நான் இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மணிக்கிட்ட ஆகுது. இந்த நேரத்தில் மரக்கறி சந்தை மீன் சந்தைகளை வந்து எப்படி இருக்குது என்ற மாதிரி விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். விலைகளை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இப்போ என்ன மாதிரி 2025 இந்த சந்தை பகுதிகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நான் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நவீன சந்தை கட்டுற தொகுதின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையம் இருக்குது. போலீஸ் நிலையத்துக்கு பக்கத்துலேயே வந்து இடம் இருக்குது பாருங்கள். நவீன சந்தை கட்டுற தொகுதின்னு சொல்லி இந்த இடம் மதிய வெயிலண்டபடியாக நல்ல வெயில் அடிக்குது. இங்கே பாருங்கள் நல்ல பிஸியாக இருக்குது. நகர பகுதியெல்லாம் வந்து அவ்வளோ பிஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கால ஒரு கோயில் திருவிழான்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் வந்து அந்த மோர் ரிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அடிக்கிற வெயிலுக்கு குடிச்சிட்டு போவோம். இங்கே பாருங்க முத்துமாரி அம்மன் உற்சவகால தாகசாந்தி இல்லையம்னு சொல்லி இதில் கொடுக்குறாங்க. ஒரு கப்பு தாங்கண்ணே. கோயில் திருவிழா நடக்குதோ? ஓகே ஓகே நாங்கள் இப்போ இந்த சந்தை பகுதி இங்கெல்லாம் நிற்கிறோம். அந்த பக்கம் தான் மரக்கறி சந்தை பகுதி இருக்குது. படத்தில் போகிற பக்கம் கோயிலுக்கு போகிற பக்கத்தில் மீன் சந்தை பகுதி இருக்குது. ரெண்டுமே வந்து கொஞ்சம் தூரத்தான் இருக்குது. அது வந்து கடற்கரை பகுதியாக இருக்குது. நாங்கள் இப்போ இந்த மரக்கறி சந்தை பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நிறைய நாளாச்சு இங்கே வந்து. இங்கே பாருங்க இந்த பழைய கட்டிடங்கள்லாம் வந்து இப்போவும் இருக்குது பாருங்கள். அந்த வீடுகள்லாம் வந்து இப்போவும் இருக்குது. அப்படியே இடிக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் இந்த கட்டுற தொகுதி இருக்குது. மேலே வல்வெட்டித்துறை தொழில் பயிற்சி நிலையம்னு சொல்லி இதில் போட்டிருக்குது. இங்கெல்லாம் மரக்கறி சந்தை. இங்கெல்லாம் கடற்கரை போகிற பகுதி. இல்லை பாருங்கள் இதில் சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது. பெரிய சோப். இங்கே தான் மரக்கறி சந்தை இருக்குது பாருங்கள். அமிர்தம் சுவை விட்டு ஓவியா சைவ உணவகம் நிறைய கடைகள் இருக்குது. இதுதான் மரக்கறி சந்தை பகுதின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுதான் மரக்கறி சந்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குட்டி ஒரு சந்தை பகுதியுமே தான் இருக்குது. எல்லாமே இந்த நிலங்களில் இந்த பொருட்கள் எல்லாமே வந்து வச்சு விற்கிறாங்க. இந்த இதுதான் இருக்குது. சின்ன சந்தை பகுதி தான், பெருசாக இல்லை. ஒரு 2-3 பேர் தான் அந்த வியாபாரத்தை ஏற்படுத்த பார்க்கக்கூடிய மாதிரி. ஓகே உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்க ஒரு சின்ன சந்தை பகுதி தான். இதில் முன்னுக்கு நொங்கு விற்கும். ஆனால் எவ்வளோ நொங்கு? 80 ரூபா. ரைட்டு பாருங்க. வெளியில் நொங்கு எல்லாம் வச்சு வெட்டி விற்று
முன்னுக்கு இதில் சின்னதாக பழக்கடை அன்னாசிங்கிறங்க அன்னாசி பழங்களெல்லாம் அப்படியே ஒரு பூச்சி வச்சுக்காங்க ஒரு சின்ன பகுதியா. வணக்கம். இன்றைய நாளில் அந்த மரக்கரைகளோட நிலவரங்கள் எப்படி போகுது? எல்லாம் விலை கூட எல்லா மரக்கரையும் விலை கூட. என்ன காரணம்? என்ன காரணம்னு சொல்ல தெரியல. மழை பிரச்சனை மழை இப்போ கூடுதலாக மழை பிரச்சனை. கொஞ்சம் செய்கையில் கொஞ்சம் குறைவு எல்லாம். அதனால என்ன மாதிரி விலைகள் போகுது இப்போ? மிளகுக்கிழங்கு கிலோ 300 ஓகே. விற்கிறோம். உருளைக்கிழங்கு 200 கிலோ. பம்பவங்க 130 ரூபா. கத்திரிக்காய் கிலோ 400 இதெல்லாம் எங்கே இந்த கத்திரிக்காய் எங்கே இருந்து வரது? இது வந்து ஊர் கத்திரிக்காய் ஊருக்கா வரது. ஊருக்கு நீங்கள் எடுக்கிறது? நாங்கள் எடுக்கிறது. கேரட் தம்புள்ள. இது தம்புலேருந்து வரது. எவ்வளோ போகுது இப்போ? கேரட் கிலோ 1000. கிலோ 1000 போகுது. 1 கிலோ 1000. லீஸ் கிலோ 300 ரூபா. கிலோ 300 ரூபா. தக்காளி பழம் கிலோ 1000. தக்காளி பழம் விலை கூட்டிட்டேன். கிலோ 1000. மழை பிரச்சனை. அந்த பார்த்துறேன். தக்காளி பழமும் கேரட்டும் தான் கொஞ்சம் 1000 வைக்கிறேன். பச்சை மிளகா கிலோ 150 ரூபா. அது குறைஞ்சிட்டேன். கிலோ 1500 ரூபாய்க்கு வித்துதுன்னு. ஓகே. கிலோ 150 ரூபா பச்சை மிளகா. ஓகே. இது பைத்தங்காய் கிலோ 400 ரூபா. பீட்ரூட் கிலோ 500 ரூபா. கிலோ 500 ரூபா. புடலங்காய் கிலோ 300 ரூபா. ஏன் புடலங்காய் சின்ன கிடக்கு? கட்ட புடலங்காய் வாங்குது. பெரிய புடலங்காய்டா வச்செடுக்கலான்னு சைஸா வாங்கி சமைக்குங்க. வெட்டி வச்ச பழம் போஞ்சி கிலோ 1000. கீரைப்பொடி 100 ரூபா. மற்றது கோவா கிலோ 480. பம்பா சின்ன ஊர் வெங்காயத்தில் சின்ன 350 ரூபா கிலோ. 350. பெரிய சின்ன வெங்காயம் எப்பவுமே விலை தானே? அது டிமாண்ட் தான். கொழும்புக்கு போதில்ல. அதனால விலை அங்கேருந்து கொழும்புக்கு போக அடிஞ்ச மலை. இதெல்லாம் அங்கேருந்து வர பெரிய வெங்காயம். அதனால அந்த இது மற்ற எங்களுடைய பெரிய பம்பா வெங்காயம் பார்க்கல. கொத்து கடைக்கு தான் பார்க்கல. சின்ன வெங்காயம் தான் கூடுதலாக பார்க்கல. பூசணிக்காய் கிலோ 200 ரூபா. இதெல்லாம் எங்க ஊர்ல இருந்து வரானே? இப்போ எங்க ஊர்ல பூசணிக்காய் இல்லை. அப்படியே தமிழ்லேருந்து இப்போ தமிழ்லக்கே அங்கேருந்து வர்றது கூட கொழும்பு அங்காள பக்கங்கள் பெருசாக எங்க ஊர் பூசணிக்காய் போறது அங்கே விளையாண்டா எங்க ஊர் பூசணிக்காய் சேர்ந்து போகும். அங்க மலை வேண்டா அங்கே கஞ்சி வேற. அன்னாசி பழம் கிலோ 400 450. இது உங்களானே? ஓகே. பழம் பத்தா பழம் கிலோ 120 ரூபா. 120 கிலோ. இந்த மாதிரி போகும். இதெல்லாம் போய் எங்க நடக்கிறீங்க? சீசனை தான் பெறும். தமிழ்ல தான் பெறும். இது தமிழ். ரைட். ஊருக்கே பெறுது. ஆனால் ஊருக்கா பெற பழம் கொஞ்சம் வெள்ளை தண்ணி. இது கொஞ்சம் அங்கத்தை பழம் சோப்பு நல்ல சோப்பா இருக்கு. கடன் சோப்பா இருக்கு. இந்த சோப்பு இதுக்கு ஊசியெல்லாம் அடிக்கிறாங்கன்னு சொல்லி கதை வந்தது. அப்படி இல்லை. சும்மா ஒரு பழங்களுக்கு ஒரு கலர் இருக்கு. மாம்பழம் மஞ்சள் சொல்லிச்சுன்னா இதுக்கு வந்து இதுல வந்து உள்ளு மஞ்சள் கலரும் கிடாது. இது சோப்பு கலரும் கிடாது. ரோஸ் கலரும். நல்ல பழம். ஒன்று 2 கிலோ மேலால் கருப்பு பழம் வந்து கொஞ்சம் முழு சோப்பாக இருக்கும். ரைட். கூடுதலாக 2 கிலோ கிட்ட இருக்குமே? இல்லை 5 கிலோ 4 கிலோ 5 கிலோ இருக்குமே. 4 கிலோ வரும். இது சின்ன சின்ன 1 கிலோ வரும். 1 கிலோ 1 கிலோ வரும். இது வந்து 3 கிலோ வரும். இதை விட பெருசும் வந்துருக்கு. படிச்சு போச்சு. இதை விட பெருசும் வந்துருக்கு. இதை விட பெருசும் 7-8 கிலோ நிற்கும். என்ன இப்போ மரக்கரையோட விலைகள் வந்து இப்போ கூடி இருக்கு. கூட தான் ஜாமான் கோயில் வளம் கூடிட்டு இருந்தானே. இப்போ இல்லை நம்ம இந்த சந்தை வந்து எவ்வளோ காலமான அப்படி இருக்குது? இது இப்போ இப்போ நாங்கள் இங்கே வந்து ஒரு 8 வருஷம். 8 வருஷம். இதுக்கு முதல் வேறு இதெல்லாம் குறைவு ஆக்கள் இப்போ இதில் பிஸ்னஸ். இப்போ நீங்கள் 2 பேர் இதில் செய்கிறமே கிடக்கு. காரணம் என்னென்னா என்ன பிரச்சனைன்னா ரோட்டு வழியாக தான் கடை போட்டிருக்கோம். போட்டால் சினம் பெறாது. ரோட்டு வழியாக போட்டால் பூரா வேறு சினம் போக்குவரத்து சினம் வாங்கிட்டு போக முடியாது. இங்கே இருந்தாக்கெல்லாம் படிக்கிற கொண்டே போட்டின்னு அதிகமாக நான் பார்த்தேன். வவுனியாக்களையும் அதே பிரச்சனை நடக்குது. இப்போ சந்தை போது இருக்குது. ஆனால் சந்தைக்கு செய்கிறாங்க. காரணம் என்ன? ரோட்டில் போட்டு விற்கிறாங்க. ரோட்டில் போட்டு விற்க விடாமல் சந்தைக்காக போட்டு விற்றா சினம் இன்னும் கொஞ்சம் கூட வரும். அது வந்து பிரதேசத்தில் பார்த்துக்கணும். எல்லாம் பார்க்கணும். ஆனால் அதை கண்டுக்கிறேன். இப்போ ஒரு 15 வியாபாரி இருந்தால் சினம் வந்து கூட வரும். அதான் இப்போ இதுக்கு 2 பேராக நிற்கிறேன். இன்னும் ஒரு 4-5-6 பேர் இருக்கலாம். 7-8 பேர் இருக்கலாம். 7 பேர் இருக்கலாம். காரணம் என்னென்னா ஜூசி வந்து ஓகே பண்ணி இப்போ அங்கே இருக்கிறார்கள் எங்கே ஒன்று இருக்குன்னா கொஞ்சம் சினம் பேர் 2 பேர் இருந்தால் சினம் பெறா விலை கூட வைக்கணும். 4-5 வியாபாரம் இருந்தால் சினம் பேர். ரோட்டில் போய் கேட்டாக்கன்னு ரோட்டில் நீங்கள் அப்படியே போய் அங்கே புலவண்டியில் ஒரு சந்தை இருக்கு. உங்களை பம்படியில் சந்தை ஒன்று இருக்கு. இதில் கூச்சி போட்டு வைக்கணும். ஆனால் இதான பிரதானம் மெயின் சந்தை அது ஆதிகோயில் ஒரு சந்தை ஒன்று. அப்போ சினம் வந்து எங்கே விற்க ஆதிகோயிலுக்கு போகணும். ஒழுங்கைக்கில் இருக்கு. சினம் வந்து எங்கே விற்க அங்கே வாங்கிட்டு போகணும். அங்கே வாங்கணும். அந்த கண்ணு பேசாமல் கிடையாது. இல்லா சாமான் தான் சந்தை வந்து வாங்க. ஆனால் இதை பிரதேச ஒரு பொறுப்படுத்து இதுக்கு உரிய நடவடிக்கை செஞ்சால் விற்க விடாமல் சந்தைக்கு வச்சு விற்கிறோம்னா கொஞ்சம் டெவலப்பாக இருக்கும். சந்தை பார்க்க நல்லா இருக்கும்.
இது கலகலப்பு இல்லாத மாதிரி கிடக்கு ஒரு பேரான் சந்தை ஆனா ஆகல ஆனா மருதாமடத்தை பாருங்க மருதாமடம் சுண்ணாம் எல்லாம் வந்து ஒரு இது அப்படியே சந்தைன்னா சந்தை அப்படியே அதான் பெரிய பகுதி அதெல்லாம் நல்லா கூரச்சந்தை ஆனா அதிகமா இங்க இருந்தா மருதாமடம் தான் போய் வாங்குறேன் சந்தைக்கு இப்ப மருதாமடம் தான் பெருசு ஃபுட் சிட்டி எல்லாம் வந்து அவைக்கு வந்து என்ன 100 ரூபா கடை 110 ரூபா 105 ரூபா விற்கலாம் அதுக்கு இந்த நிறைய வந்து அப்ப நாங்கள் வந்து பவுன் நினைக்கலாம் ஒரு கிலோனா எல்லாம் வந்துட்டு பழங்கள்ல இருந்து எல்லாம் வந்துட்டு மரக்கறி அது இருந்து எல்லாம் இருக்க சனமே நினைக்க மாட்டோம் ஃபுட் சிட்டி போனா நாங்கள் எல்லாம் வந்து வாங்கிக்கொள்ளலாம் உண்டா வாங்கிக்கொள்ளலாம் பூச்சிட்டே இல்லையோ இப்போ என்ன 10 பூச்சிட்டு காகல்ஸ் வருது ஒவ்வொரு இடத்துலையும் சதோசா வருது அப்படி ஒவ்வொரு இடம் வரைக்கும் சந்தை பாதிக்கப்படுறேன் ரைட் சரி இது ராசவல்லிங்க எவ்வளோண்ணா ராசவல்லி இது தம்புளக்கிழங்கு எவ்வளோ இது கிலோ 550 ரூபா கிலோ 550 ரூபா வெண்டிக்காய் கிலோ 400 ரூபா ரைட் வேற என்ன நடக்குது ஜம்புக்கா கிலோ 150 ரூபா பரவாயில்ல ஜம்பு பழம் ஓகே இப்போ உங்களுக்கு ஓகே சந்தை போதே உங்களுக்கு பிஸ்னஸ் ஓகே சரி ஓகே எல்லா மரக்கரையும் இருக்கும் அதுதான் ரெண்டு மரக்கரை வச்சுல ஜனம் பெறா எல்லா விலையென்றாலும் சாமை இருக்கும் ஜனம் வந்து வாங்குவேன் சாமைக்குன்னா ஜனம் பெறா உண்மைதான் சரி ஓகே நன்றி தேங்க்ஸ் சார் இங்கே வாழைக்குலைகள்லாம் இருக்கு ஐயா வாழைக்குலை வாழைப்பழம் என்ன இல்லை வாழைப்பழங்க இல்லையா போட்டாரு நீங்கள் தேங்காய் வைக்கிறீங்க எவ்வளோ தேங்காய் இது 150 ரூபா ஆமாம் உண்டு அது 180 அது அது விலை தான் என்ன விலை குறையுதுல நான் சரியா ஓகே வாழைக்குலை வேறு காண இல்லை பரவாயில்ல ஓகே இதுதான் சந்தையுடைய நிலவரங்கள் இது உங்கள்கிட்ட 2 ரூபா என்ன தேங்காய் கொடுங்க நீங்கள் 6 ரூபா கொடுத்து ஓகே தேங்க்ஸ் சார் ஓகே மடியா காய்ச்சாங்க அண்ணா ஓகே இதான் மரக்கறி சந்தையினுடைய நிலவரம் பாருங்க அப்படி இருக்கண்டு மரக்கறி சந்தை நல்ல வடிவாகவே அந்த அண்ணா வந்து சில விளக்கங்களை வந்து சொல்லியிருந்தார் இப்போ எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக இந்த சந்தை பகுதிகளில் வச்சு மீனோ மரக்கறிகளை வந்து வச்சு விற்கிறாங்க இல்லை அதனால தான் வந்து இப்போ சந்தைகளுக்கு வந்து ஆட்கள் போகிறது வந்து குறைவாக இருக்குது இப்போ ரோட்டு பகுதியிலே வந்து ஒரு மரக்கறியை இதை வச்சு விற்றா போகிற வழியிலே வந்து வாங்கி கொண்டு போகிறாங்க அப்போ இந்த ரோட்டு கடைகள் வந்து அதிகமாக வந்ததால் இந்த சந்தை பகுதிகள் வந்து கலகலப்பு இல்லாமல் இருக்குது அதான் முக்கியமான ஒரு காரணம் அதுக்கு வந்து உண்மையிலேயே என்ன சொல்கிறது பிரதேச சபை அவங்கெல்லாம் வந்து சரியான ஒரு முடிவெடுத்தா இந்த ரோட்டு கடையில் வந்து ரோட்டுகளில் வச்சு இந்த பேமெண்ட் மாதிரி உடுப்போல் விற்கிறது இப்போ அதிகமாக இந்த விஷயங்கள் வந்து நடக்குது பல கடைகள் நிறைய இடங்களில் அப்படி வந்துட்டு பெட்டி கடைகள் இந்த அப்பா கடைகள் அது மாதிரியே நிறைய பொன்னாலை இந்த பக்கம் போகிறது பொன்னாலை பகுதிக்கு போகிறது ஓகே நாங்கள் இப்போ மீன் சந்தை பகுதிக்கும் போவோம் மீன் சந்தை பகுதி இயங்குதா தெரியல டைம் ஆச்சு ஓகே வெல்வெட்டித்துறை பிஓசி பேங்க் இருக்குது பாருங்க பிஓசி பேங்க் இங்கே பக்கம் தான் அந்த இந்திர விழா இதெல்லாம் கொண்டாடுற பகுதி நல்ல பக்கம் நல்ல ஒரு வடிவான வீடு இருக்குது வேறு புஷ்பா வாசான்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு அழகான வீடு இருக்குது எல்பி ஃபினான்ஸ் இருக்குங்கல்ல இதுதான் அந்த மீன் சந்தைக்கு போகிற பகுதி பாருங்கள் மீன் சந்தை வீதி என்று சொல்லி அதில் போட்டிருக்கு போர்டு இந்த உள்பகுதி தான் போகணும் ஆனால் மீன்கள் அங்கே சந்தை பகுதி இருக்குது அது தெரியலை நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் 12 ஆகுது மரக்கறி சந்தைகள் இருக்கும் ஆனால் மீன் சந்தைகள் வந்து வேலைக்கு மூடிடுவாங்க இருக்கோ தெரியலை போய் பார்ப்போம் அப்படி கண்டு சொல்லி இடங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதுக்குள்ள கோயில் ஒன்று இருக்குது பிள்ளையா கோயில்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடெல்லாம் பாருங்கள் அந்த கால வீடுகள் இப்போவும் அப்படியே இருக்குது கடற்கரைக்கு பக்கத்துலேயே தான் அந்த மீன் சந்தை இருக்குது வசந்தி இல்லை நல்லாயிருக்கு புதுசாக நிறைய வீடு எல்லாம் வந்து கட்டி கொண்டிருக்காங்க பாருங்கள் நல்லா அழகாக கட்டி கொண்டிருக்காங்க வீடுகளில் அதான் மீன் சந்தை பகுதி வந்துட்டோம் ஆனால் ஆக்கள் நிற்கணும் முதலியில் ஆற்றச்சி கடை மேல் பக்கம்தான் சந்தை பகுதின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆக்கள் யாருமே இல்லை சந்தை பகுதி வந்து பூட்டிட்டாங்க இங்கே வேறு எத்தனை மணி வரை திறந்துருக்குது அந்த
கோயில் நடக்கிறதால வேலை முடிஞ்சோம். மீன்களும் இல்லையா? ரைட் 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 ரைட்டா. அந்த சந்தை போதைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். அந்த பக்கத்தில் கோயிலும் வந்து கொடியேறினபடியாக வேலைக்கு வந்து முடிஞ்சிட்டு தான். அப்போ நாங்கள் சந்தை போதிய வீடியோ வந்து இன்னொரு நாள் தனியாக பார்ப்போம். இன்னொரு சனிக்கிழமை இல்லாட்டி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து முடிய விடுதான் என்ன நல்ல கலகலப்பாக இருக்கு. ரைட் 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 ரைட்டு. அப்போ கோயில் வந்து கொடியேற்ற நடக்கிறபடியாக அடுத்த இந்திர விழாவில் இருக்குமா, அதனால் முடிய வெட்டி தான் நல்ல ஒரு கலகலப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த கடற்கரை பகுதியை பாருங்கள், வல்வெட்டித்துறை கடற்கரை பகுதியில் நிற்கிறோம். மக்களை நான் கண்ட காட்சியை பாருங்கள். இங்கே பாருங்கள், கழுகு நிற்கிது, கழுகு. ஓகே பாப்போம். இங்கே இந்த இடங்கள்லாம் இந்திர விழா நடக்கிற இடங்கள் நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே அந்த மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து வேலையில் சூடை தான் அதிகமாக வைக்கிறாங்க. சூடை கடலலை தாலாட்டு மண்ணை ஆரோக்கிய மாதா அப்படின்னு சொல்லி ஒரு இந்த கடல் பயணங்களில் கோயில்களில் வந்து வழிபட்டு போவாங்க. எல்லாமே இருக்குது, எல்லா மதத்தவர்களும் இருக்கிறார்கள். இப்போ பாருங்கள், இதில் அதிகமாக இந்த கடற்பரப்பில் நாங்கள் பாருங்கள் இவ்வளோ மீன்கள் எல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் சூடாக மீன் நினைக்கணும்னா, ஆனால் அதிகமாக நிறைய மீன்கள் வந்து வேஸ்ட் ஆகிருக்குது. இங்கே பெரிய பெரிய போட்டெல்லாம் வந்து அப்படியே பழுதாக போய் அப்படியே நிற்கிது, அதெல்லாம் அப்படியே பழுதாக போய் கிடக்கு. இங்கே கடலுக்கு போகிறதுக்காக இந்த வலையல் எல்லாம் ஒதுக்கு. ஆனால் இது என்ன மீனா? இது நிறைய மீன் வேஸ்ட்டாக கிடக்குது. ஆ சூடு தானே, ஏன்னா பேரில் வேஸ்ட்டாக கிடக்கு, பழுதாக போயிட்டு. ரைட் ரைட் ரைட். ஏன்னா கடலுக்கு போகிறீங்களா இப்போ? ரைட் 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 ரைட். கோயில் திருவிழாவில் பேச தான் கோயிலில் போடுங்க என்ன? ரைட் ரைட் ரைட். இதெல்லாம் சூடையாம், எல்லாம் அப்படியே அழுகி போய் வேஸ்ட்டாக போனதுகள் அப்படியே நிலத்தில் நிறைய கிடக்கு. வெயில் கொளுத்து ஏறியுது. இங்கே பாருங்க எவ்வளோ வெள்ளம் கணிக்குதுன்னு சொல்லி எல்லாமே கயிறு போட்டு சைடை விட்டு கட்டி கிடக்கு. ஆழிக்குமரன் ஆனந்தல் நீச்சத்தடாகம். ஓகே, அங்கே பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. பாருங்க, இதில் ஒரு நீச்சத்தடாகம் ஒன்று இருக்கான். பார்க்கையில் முதலியில் நான் நிற்கையில் ஆழிக்குமரன் ஆனந்தன் நீச்சத்தடாகம்னு சொல்லியிருக்கு பாருங்க. அம்மா வெயில் சக்க வெயில் அடிக்குது ஓடும். வெயில் அப்படி வெயிலாக கிடக்கு. நிச்சயதாரத்துக்கு நாங்கள் போகலான்னு சொல்லி நினைக்கிறேன், எல்லாம் பூட்டி கிடக்கு. ஓகே, இல்லை நல்ல சரி சாப்பாடு கிடக்கு. ஆதிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கூல் பார். ஓகே, காலையில் பார்த்துருப்பீங்க இந்த வல்வெட்டித்துறை பகுதியையும் நகர பகுதியையும் சந்தை பகுதி, மீன் சந்தை பகுதி, கோயில் திருவிழாக்கள் நடக்கிறபடியா இப்போ அதிகமாக மீன்களை வந்து பிடிப்படுறது இல்லையா, சூடை தான் அதிகமாக சூடாக்கி தான் போகிறவங்களா. கோயில் திருவிழாக்கள்லாம் முடியத்தான் இந்த மீன் சந்தை பகுதி கொஞ்சம் கலகலப்பாக இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஐயா மட்டும் நின்றா நல்லா போச்சு. இல்லை நான் திருப்பி நாளைக்கு வந்துருப்பேன். பார்க்கலாம். காலை பற்றி கருத்துக்கள் சொல்லுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நிறைய பேர் காட்டும். இன்னொரு காலை வாயிலாக பாய். இல்லைப்பா இல்லை, சுற்றி அப்படியே வந்துடுறதுக்கே வந்துட்டு அந்த பழைய கட்டிடங்கள் இருக்கிறாங்க. இங்கே வீடுகளை பாருங்கள், நல்லா பெரிய வீடுகள் இருக்குது, பரவாயில்ல.